வணக்க மக்களே, சற்று முன் வெளியான முக்கியமான அறிவிப்பு. கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் மாதம் 25,000 ரூபாய் உதவித்தொகை பெறுவதற்கு விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மகிழ்ச்சியான அறிவிப்பை தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்காங்க. யாருக்கெல்லாம் இந்த 25,000 ரூபாய் மாதம் கிடைக்கும், எந்த திட்டத்தின் அடிப்படையில் கொடுக்கறாங்க, இதற்கான நிபந்தனைகள் மற்றும் என்னென்ன ஆவணங்களை கொடுக்கணும் போன்ற கூடுதலான தகவல்கள் எல்லாம் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் நாங்கள் சொல்லக்கூடிய தகவல்கள் எல்லாம் முழுசா உங்களுக்கு தெரியும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். மக்களே, தமிழ்நாட்டில் உயர்கல்வியை மேம்படுத்தவும் மாணவர்களின் ஆராய்ச்சி திறனை வளர்த்து புதிய கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்கவும் தமிழ்நாடு அரசால் செயல்படுத்தப்படும் ஒரு சிறப்பு வாய்ந்த திட்டம் தான் முதலமைச்சரின் ஆராய்ச்சி ஊக்கத்தொகை திட்டம். இந்த திட்டம் பார்த்தீங்க அப்படின்னா கடந்த 2022ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 8ஆம் தேதி பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் மாநாட்டில் அறிவிக்கப்பட்டது. பொருளாதார சூழ்நிலைகள் மாணவர்களின் ஆராய்ச்சி ஆர்வத்திற்கு ஒரு தடையாக இருக்கக்கூடாது என்பதே இந்த திட்டத்தினுடைய மிக முக்கியமான நோக்கம். தமிழ்நாட்டு மாணவர்களின் ஆராய்ச்சி திறனை மேம்படுத்துவது, புதிய கண்டுபிடிப்புகளை மாநிலத்திலேயே ஊக்குவித்தல் மற்றும் திறன் வாய்ந்த இளைஞர்களை உருவாக்கி அவர்களின் வேலை வாய்ப்பை உறுதி செய்வதே இந்த திட்டத்தின் முதன்மையான நோக்கமாகவும் இருக்கிறது. இந்த திட்டத்தினுடைய நன்மைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலமைச்சரின் ஆராய்ச்சி ஊக்கத்தொகை திட்டத்தின் கீழே தகுதி தேர்வு மூலம் தேர்ந்தெடுக்கப்படும் மாணவர்களுக்கு அவர்கள் முனைவர் பட்டப்படிப்பு அதாவது PhD முடிக்கும் வரை மாதந்தோறும் 25,000 வீதம் 3 ஆண்டுகளுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரசு பல்கலைக்கழகங்கள், அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் கலை, சமூக அறிவியல், மானுடவியல், பொறியியல், வேளாண்மை, சட்டம், மருத்துவம், கால்நடை அறிவியல் மற்றும் கடல் சார்பியல் போன்ற பல்வேறு துறைகளில் ஆராய்ச்சி செய்ய இந்த ஊக்கத்தொகை வழங்கப்படுகிறது. மாதாந்திர ஊக்கத்தொகையுடன் ஆய்வு கருவிகள் மற்றும் இதர செலவுகளுக்காக கூடுதல் தொகையும் வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு ஆண்டுதோறும் மொத்தம் 180 மாணவர்கள் இந்த திட்டத்திற்காக தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். இதற்கான தகுதி வரம்புகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாணவர்கள் தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டவராக இருக்க வேண்டும். பொறியியல், மருத்துவம், சட்டம், வேளாண்மை போன்ற தொழில்முறை படிப்புகளில் இளங்கலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும் அல்லது அரசு பல்கலைக்கழகங்கள், அரசு அல்லது அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்களில் கலை, மானுடவியல், சமூக அறிவியல் போன்ற துறைகளில் முதுகலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தில் யாருக்கெல்லாம் முன்னுரிமை கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முனைவர் பட்டம், பணி அனுபவம் மற்றும் ஆராய்ச்சி அனுபவம் உள்ள விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பதாரருக்கு தமிழ் மொழியில் நடைமுறை அறிவு இருப்பது ரொம்பவும் அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான வயது வரம்பு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பொது பிரிவினர் 20 முதல் 30 வயதுக்குள் இருக்க வேண்டும். பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கு அதிகபட்ச வயது வரம்பு 33 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட்டியல் இனத்தவர் மற்றும் பழங்குடியின மக்களுக்கு அதிகபட்ச வயது வரம்பு 35 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்க என்னென்ன தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதார் அட்டை, பேன் கார்டு, வாக்காளர் அடையாள அட்டை, இளங்கலை மற்றும் முதுகலை பட்ட சான்றிதழ்கள் மற்றும் மதிப்பெண் பட்டியல்கள், ஜாதி சான்றிதழ், வங்கி கணக்கு விவரங்கள் மற்றும் பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் ஆகியவை விண்ணப்பிக்க தேவைப்படுகிறது. இந்த ஊக்கத்தொகைக்கான தேர்வு ஆசிரியர் தேர்வு வாரியம் அதாவது TRBயால் 3 நிலைகளில் நடத்தப்படுகிறது. முதல் நிலையில் பார்த்தீங்கன்னா, பொது அறிவு, திறனாய்வு மற்றும் தர்க்க ரீதியான பகுத்தறிவு ஆகியவற்றை சோதிக்கும் முதல்நிலை தேர்வு இந்தியா முழுவதும் உள்ள முக்கிய நகரங்களில் நடத்தப்படுகிறது. இரண்டாம் நிலை தேர்வு பார்த்தீங்கன்னா, முதல் நிலை தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு சென்னையில் எழுத்து தேர்வு நடைபெறும். இதில் தமிழக அரசின் திட்டங்கள், கொள்கைகள் மற்றும் தமிழ் மரபு, கலாச்சாரம் சார்ந்த பகுப்பாய்வு கேள்விகள் இடம்பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூன்றாம் நிலையில் பார்த்தீங்கன்னா, எழுத்து தேர்வில் பெறும் மதிப்பெண்கள் அடிப்படையில் விண்ணப்பதாரர்கள் நேர்காணலுக்கு அழைக்கப்படுவார்கள். சென்னையில் நடைபெறும் இந்த நேர்காணலில் அவர்களின் தமிழ் மொழி அறிவு, அறிவுசார் பண்புகள் மற்றும் பிரச்சனைகளை தீர்க்கும் திறன் ஆகியவை சோதிக்கப்படும். இறுதியாக எழுத்து தேர்வு மற்றும் நேர்காணலில் பெற்ற மொத்த மதிப்பெண்களின் அடிப்படையில் இறுதி பட்டியல் தயாரிக்கப்பட்டு ஊக்கத்தொகைக்கு மாணவர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்களே, இந்த திட்டத்துக்கு எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த திட்டத்திற்காக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஒவ்வொரு ஆண்டும் 2ஆம் பாதியிலும் ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் வெளியிடப்படும். மக்களே, இதற்கான இணையதள முகவரியை உங்களுக்கு ஸ்கிரீன்ல கொடுக்கிறேன், நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம்.
விண்ணப்பதாரர்கள் இந்த அதிகாரப்பூர்வ இணையதளங்கள் மூலமாக ஆன்லைனில் மட்டுமே விண்ணப்பிக்க முடியும். இந்த திட்டம் தமிழ்நாட்டு இளைஞர்களின் ஆராய்ச்சி கனவுகளுக்கு சிறகுகள் வழங்கி அவர்களை உலகத்தரம் வாய்ந்த ஆராய்ச்சியாளர்களாக உருவாக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போன்ற அரசு அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.